ஹாய், வெல்கம் டு JKV and Daughters AAEE உலகம். இன்றைக்கி குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குல்ஃபி ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பாலில் தண்ணி சேர்க்காமல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா, பாலேடு, மஞ்சள், ஏலக்காய், மிக்ஸ்டு, அப்புறம் சுகர். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்ச பாதாம், கேஷ்யூஸ், அப்புறமா நம்ம தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா பிஸ்தா, அது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் நான் தண்ணி சேர்க்குறேன், தண்ணிக்கு பதிலாக பாலையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா அந்த க்ரீமினஸ் மட்டுமே இருக்கும், தண்ணி சேர்த்தது தெரியாது. அதனால் தண்ணி சேர்க்குறதும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது எல்லா தண்ணியும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ நான் செகண்ட் வாட்டி அரைக்கும் போது நான் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். இது இப்போ அரைக்கும் போதே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம இப்போ நிறைய சேர்த்துருக்கோன்றதுனால நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு நம்ம பாலை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பால் அடியில் பிடிச்சிக்கூடாது இல்லையா. இப்போ சுகர் ஆட் பண்ணலாம். நான் சுகர் ஒரு 12 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். இப்போவே நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா நம்ம பேஸ்ட்டு உள்ளே சேர்க்கும் போது அந்த சுகரோட மிக்ஸாக இருக்கும் போது நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ சுகர் தேவைப்படும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கெட்டியாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம அதில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் சூப்பராக ஆகிடும் பேஸ்ட்டாக. ஏன்னா நம்ம முன்னாடியே கெட்டியாகவே சேர்த்துட்டோன்னா ரொம்ப அங்கங்கே கட்டியாக நின்றுடும் இல்லையா. அதனால் நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை ஜாரில் இருக்கும்போதே அப்புறமா சேர்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அரைச்சி ஆட் பண்ண பேஸ்ட் அடியில் ஒட்டிக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த வாய்ப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். என்கிட்ட இன்றைக்கி சாஃப்ரான்ஸ் இல்லை, அந்த பட்சத்தில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சாஃப்ரான்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதுவும் கலர் தான் கொடுக்கும். பட் மஞ்சள் தூள் சேர்த்தது தெரியாது உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மஞ்சள் தூள் இல்லாமலும் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் எப்படி நல்லா கலர் கொடுத்துருக்கு பாருங்க. இதுக்கு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்ச பாலேடை உள்ளே சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாலேடு நீங்கள் சேர்க்கணுன்றது இல்லை, பட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போது காடமாவை உள்ளே சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சு இல்லையா மிக்ஸ்டு நட்டு அந்த மிக்ஸ்டு நட்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னுட்டு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் இதை கூல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பெரிய பேஷனில் போட்டுட்டு அந்த குண்டானை தூக்கி இந்த ஐஸ் கட்டி மேலே வச்சுட்டு இப்போ இது நல்லா ஐஸ் கட்டி மேலே கொஞ்சம் சில்லுன்னு ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக குல்ஃபியோட மிக்ஸை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 கப்பு எடுத்து எல்லோரும் ஊற்றி கொஞ்சமாக குடிச்சு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம சில்லுன்னு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ரோல் கட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட ஸ்டிக்ஸ் இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை 3 கண்டெய்னராக பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டெய்னர், இது செகண்ட் கண்டெய்னர். செகண்ட் கண்டெய்னரில் கரெக்டான லெவலுக்கு ஊற்றிட்ட பிறகு தேர்ட் கண்டெய்னரில் கொஞ்சம் தான் ஊற்றினேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தான் வந்தது. இப்போது இது எல்லாத்துலேயும் நல்லா ஊற்றிட்ட பிறகு பாருங்கள் 3 கண்டெய்னர். இந்த டைமில் மேலே கொஞ்சமாக அதை மிக்ஸ்டு நட்ஸை கட் பண்ணி வச்சு அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த டைமுக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும். டேஸ்ட்டான குல்ஃபி மேலே இப்போ நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கார்டமம் லீவ்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு அழகுக்காக தானே.
இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இன்றைக்கி குல்ஃபி கட் பண்ணக்கூடிய டைம். இப்போ குல்ஃபி நல்லா தட்டிட்ட பிறகு அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்டான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.